வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ட்ராப் செட் வித் சூப்பர் செட்டுன்னு. அதனுடைய தொடர்ச்சி தான். சரியா? மற்ற என்னென்ன செட்டுகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதில் வந்துட்டு நான் ஒரு செட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது வந்துட்டு சேஞ்சிங் செட்டுன்னு மாற்றி பண்ணுறது. அது என்னுடைய சொந்த முயற்சியில் நான் சொல்கிறேன். இதை பல பேர் பண்ணுறாங்க ஜிம்மில், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அடுத்தது என்ன செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செட். ஜாயின்ட் செட்டுன்னா அப்படி ஒரு பயிற்சி பண்ணுறோன்னா அப்படியே தொடர்ந்து அந்த ஷோல்டர்னால் அந்த ஷோல்டரை தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி பண்ணுறோம். இப்போது நம்ம இப்போ ஷோல்டர் ஆரம்பிச்சுன்னு வைங்களேன். இப்போ ஃப்ரண்ட்டு பார்பல்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா அதில் 3 செட்டு அல்லது 4 செட்டு பண்ணுவோம். வெயிட் போட்டு பண்ணுவோம், அதுலேயே ட்ராப் செட் பண்ணுவோம், சூப்பர் செட் பண்ணுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 2 டம்பிள் எடுக்கணும்னு வைங்களேன், மாட்ரேட் வெயிட். நம்மளால் மற்ற பயிற்சிகளும் அந்த டம்பிள்னால் பண்ண முடியும்னா அதில் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு 10 கிலோ எடுக்கிறோன்னு வைங்களேன், ஃப்ரண்ட் ஷோல்டர் பண்ணுறோம். அப்படியே என்ன பண்ணுறோம், சைடு லெட்டரல் ரேஸ் பண்ணுறோம். சரியா? அதே டம்பிளில் நம்ம ஸ்ட்ரக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படியே ரியல் டெட் பண்ணுறோம். அதாவது அந்த டம்பிளில் என்னென்ன ஷோல்டர் ஒர்க் அவுட் இருக்குதோ அதெல்லாமே நம்ம பண்ணுறோம். வெயிட்டுகளை மாற்றாமல் அப்படியே தொடர்ந்து பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட் ஷோல்டரில் வந்துட்டு நான் அந்த வீடியோ பண்ணி போடுறேன். நான் பாருங்கள், ஃப்ரண்ட் ஷோல்டர் சின்னதாக பண்ணி போடுறேன், ஷார்ட் வீடியோ. ஃப்ரண்ட் ஷோல்டர் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம அதிக ரெப்பிட்டேஷன் போட்டோம்னா அடுத்த ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10. ஏன்னா 10 கிலோவில் 10 ஃப்ரண்ட் ஷோல்டர் பண்ணுறது ஈஸி. பம்ப் ஆகும் நல்லா. உங்கள் ஷோல்டர் வந்துட்டு மசில்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். வேறு லெவலில் இது பண்ணலாம். இதை நான் பண்ணியிருக்கேன். அப்படியே சைடு லெட்டரல் ரேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? 10 கிலோவில் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஷோல்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10க்கு மேலே பண்ணுறீங்க, அடுத்தது 10 இப்படி பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைடு லேட்டரல் ரேஸு, அப்புறம் ரியல் டெல்ட்டுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு, ஏன்னா 10 கிலோவில் ஸ்ட்ரக்ஸ் பண்ண முடியாது, இல்லைனா அதுக்கு மாற்றாக ஃப்ரண்ட் ஷோல்டரில் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டர் இப்படி பண்ணோன்னா இந்த ஆங்கிளில் வச்சு இப்படி நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது தான் வந்து ஜாயின்ட் செட்டு. இந்த ஜாயின்ட் செட்டை வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் செஸ்ட்டுக்கே பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்துட்டு நீங்கள் டம்பிள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே ஃப்ளை பண்ணுறீங்க, அப்படியே பின்னாடி பிடிச்சி ஃபுல் ஓவர் போடுறீங்க. இது எல்லாமே ஜாயின்ட் செட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்பலில் பண்ணுறீங்க, பைசப்ஸ் வைட் கிரிப் பண்ணுறீங்க, க்ளோஸ் கிரிப் பண்ணுறீங்க, இன்னும் க்ளோஸ் கிரிப் பண்ணுறீங்க. சரியா? இல்லைனா போயிட்டு அப்படியே அதே பார்பல் எடுத்துகிட்டு போய் அப்படியே ப்ரீச்சர் கர்லில் உட்காந்து அப்படியே ப்ரீச்சர் கர்ல் பண்ணுறீங்க. இதெல்லாமே ஜாயின்ட் செட்டு. இந்த ஜாயின்ட் செட்டு வந்துட்டு என்னென்ன ஒர்க் அவுட்டில், அதாவது என்னென்ன டம்பிளில் பண்ண முடியும்னா டம்பிளில் பண்ணலாம், பார்பலில் பண்ண முடியும் பார்பலில் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு டம்பிளை வச்சுட்டு இது எல்லா பயிற்சியும் நம்ம பண்ணுறோம். இதை வந்துட்டு ஜாயின்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு நான் வீடியோவும் போடுறேன். சரிங்களா? ரெகுலர் செட்டுன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெகுலராக பண்ணுறது, ஃபர்ஸ்ட் போனாலும் பார்பல் பண்ணுவீங்க, டிப்ஸ் பண்ணுவீங்க, பார் டிப்ஸ் பண்ணுவீங்க, அப்புறம் பார்பலில் பெஞ்ச் ப்ரெஸ், அப்புறம் இன்க்ளைன் டிக்ளைன், அதுக்கப்புறம் டம்பிள் ஃப்ளை, அப்புறம் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அப்புறம் கேபிள், அப்புறம் ஃபுல் ஓவர், அப்புறம் டெக் ஃப்ளை, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரெகுலர் செட்டு. உங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சுருப்பீங்க, அது மாதிரி பண்ணுவீங்க. இது வந்து ரெகுலர் செட்டு. சேஞ்சிங் செட்டுன்னு ஒன்று இருக்குது நண்பர்களே. இதை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் உங்கள் மசில்ஸ்க்கு வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகும். நான் எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான், நேச்சுரலாக பண்ணுறவங்க பல்வேறு விதமான முயற்சிகளை செய்யும்போது தான் பாடி வந்து நல்லா டெவலப் ஆகும். நான் மெடிசன் போகிறவங்கள பற்றி நான் இங்கே பேசவே இல்லை, இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் கோவப்பட்டாலும் சரி, மெடிசன் போடுறவங்க ஃபார்மே இல்லாமல் போஸ்டே இல்லாமல் எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு உடம்பு டெவலப் ஆகும் நண்பர்கள். நீங்கள் எங்கள் ஜிம்மில் ஒருத்தர் இருந்தார், ஸ்டெராய்டு பாடி தான். அப்படியே மூஞ்சியெல்லாம் சிகப்பாக இருக்கும். ஸ்டெராய்டு போட்டு 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 அப்படியே ரெட்டாக இருக்கும் மூஞ்சியெல்லாம். நம்ம டீபர் ரோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, பேக்கு. இதுக்கு எப்படி பண்ணணுன்னா பொசிஷனு, உங்கள் இடுப்பை வளைச்சி உங்கள் பின்பகுதியை கொஞ்சம், அந்த வீடியோ இருந்ததுன்னா நான் போடுறேன், குமிஞ்சு கரெக்டாக அப்படி செஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கணும். சரியா?
ஆனால் அவர் எப்படி பண்ணுவாருன்னா இப்படி யூட்டர்ன் மாதிரி வளைஞ்சு நிற்பார் நண்பர்களே. இப்படி யூட்டர்ன் மாதிரி வளைஞ்சு நின்று அந்த பயிற்சி பண்ணுவார். நம்ம கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, அந்த ஸ்டெராய்டு போட்டு பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரக்சர் வருது. ஏன்னா எப்படி பண்ணாலும் வரும், சரியா? அதனால அவங்க வந்து நம்ம கூட சேர்க்க முடியாது, நம்மளும் அவங்கக்கிட்ட போக முடியாது. அவங்க வேற, நம்ம வேறு, சரியா? அது வந்து அது அது நமக்கு செட் ஆகாது. ஸ்டெராய்டுங்கிற அந்த கான்செப்ட்டுக்கே நம்ம போகல. அவங்க வேறு, நம்ம வேறு. பயிற்சியெல்லாம் ஒன்று தான், ஆனால் டெவலப்னு பார்த்தா அவங்களுக்கு ஜாஸ்தி. அதை பற்றி நிறையா வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சைடு எஃபெக்ட் இருக்குது, நிறையா பிரச்சனை அவங்க சந்திக்கணும். நமக்கு அப்படி கிடையாது. ஆனால் நம்ம இந்த பயிற்சியில் வந்துட்டு பல்வேறு விதமான வேரியேஷன்களை பண்ணும்போது நம்மளும் நல்லா டெவலப் ஆகணும், பாடியை நம்மளால் கொண்டு வர முடியும், சரியா? இப்போ வந்து என்ன செட்டப்பை பற்றி பேசினேன், சேஞ்சிங் செட். அதாவது சேஞ்சிங் செட்டுனா எப்படின்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ செஸ்ட்டுக்குன்னு உங்களுக்கு ரெகுலர் செட் இருக்கும், ரெகுலராக பண்ணுவீங்க. அந்த ரெகுலர் செட்டையே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும், அவ்வளோதான். பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணுவீங்க, டிப்ஸ் பண்ணுவீங்க, அப்படியே வருவீங்க. இல்லைனா வந்துட்டு புஷ்அப்ஸு பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு அப்படியே பெஞ்ச் ப்ரெஸ்க்கு வருவீங்க. அப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை முடிச்சுட்டு அப்புறம் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போவீங்க, டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போவீங்க, அப்புறம் டிக்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அப்புறம் எல்லாமே ரொட்டீனாக பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் நீங்கள் பார் டிப்ஸ் அடிச்சிங்கன்னா வந்து நேராக வந்து என்ன பண்ணணுன்னா பெஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு வரீங்க. ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே போயிட்டு டிக்ளைனில் டம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் இன்க்ளைனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டம்பிள் ஃப்ளை பண்ணணும். அப்புறம் திரும்பியும் போயிட்டு பார்பல்ல அப்பர் செஸ்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா லோவர் செஸ்ட்டுக்கு, இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த 1 2 3 4ன்னு இந்த 10 வரைக்கும் வரதை இங்கே 1லேருந்து 10 பண்ணலாம், 10லேருந்து 4க்கு போயிடலாம், 4லேருந்து 7க்கு வரலாம், 7லேருந்து 5க்கு போகலாம், 5லேருந்து 3க்கு வரலாம், 3லேருந்து 9க்கு வரலாம். இப்படி மாற்றி 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 சேஞ்சிங் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் அவுட்டை சரியாக பண்ணுறோம், ஆனால் மாற்றி மாற்றி பண்ணுறோம், அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ பார்பலில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஃப்ளாட் பெஞ்சில், அப்படியே போயிட்டு ஃப்ளை பண்ணிக்கணும். அது என்ன அப்பர் செஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லோவர் செஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த ரெகுலர் செட்டை நீங்கள் பண்ணிடணும். அந்த செட்டை மாற்றி மாற்றி பண்ணணும், அவ்வளோதான். நான் முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருந்ததுன்னா எடுத்து காட்டுறேன். இப்படியெல்லாம் நம்ம வந்து மசில் டென்ஷன் கொடுக்கும்போது தான் நம்ம பாடி வந்து நல்லா டெவலப் ஆகும் நண்பர்களே. நம்ம ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சூப்பர் செட் பண்ணுறேன், சூப்பர் செட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஸ்பீடாக போட்டிருக்கேன், ஏன்னா இப்போ டக்குன்னு பண்ணுங்கிறதுக்காக வேகமாக அதில் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்பீட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோவை பார்க்க சிரிப்பாக தான் இருக்கும். அதை பண்ணுறேன் நண்பர்களே. பம்பு, செம்ம பம்பு. கையை ட்ரைசெப்ஸு வந்து 3 செட்டு 4 செட்டு பண்ணேன் ட்ரைசெப்ஸு. பைசெப்ஸ் மட்டும் ஒன்று தான் பண்ணேன். ட்ரைசெப்ஸ் பார்க்கணுமே, ஐயோ செம்மையாக வலி நண்பர்களே. நம்ம ரெகுலர் செட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சூப்பர் செட் பண்ணும்போது வேறு லெவல். ட்ராப் செட் பண்ணாலும் வேறு லெவல். சேஞ்சிங் செட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் பண்ணுங்கள். இது எல்லா பயிற்சியிலையுமே பண்ணலாம். நீங்கள் செஸ்ட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் ட்ரைசெப்ஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரைசெப்ஸ் வந்துட்டு ஸ்கல் க்ரஷர், அதாவது ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க. அப்படியே அடுத்து இதுக்கு போயிட்டு அப்படியே டம்பிளை தூக்கி ஃபுல் ஓவர் பண்ணுறீங்க, கிக் பேக் பண்ணுறீங்க. அப்படியே கேபிள் புஷ் டவுனில் வந்துட்டு புஷ் டவுன் பண்ணுறீங்க, ஓவர் ஹெட், இப்படி ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலர் செட் பண்ணும்போது மாதத்தில் ஒரு டைம் இந்த சேஞ்சிங் செட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் இருக்கும், பாடியெல்லாம் வேறு லெவலில் டெவலப் ஆகும். சரியா நண்பர்களே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்ச அந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கூடவே நான் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சரியா, இந்த 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 சேஞ்சிங் செட்டுங்கிறது நான் புதுசாக மாறுபட்ட பயிற்சி, சேஞ்சிங் மாற்றி பண்ணுறது. அது நான் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள், நல்லா பாடி டெவலப் ஆகும். இப்போவுமே நான் சொல்கிறேனே, ஸ்டெராய்டு மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரமாகவே இருங்க. அதில் இந்த மாதிரி பயிற்சிகளெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய கை இருக்கும் ஒரு 15-15.5 கிட்ட இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் பாடி நார்மலாக இருக்கும். செஸ்ட்டுனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் பாடி. அவ்வளோதான் நண்பர்களே. சரியா, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணுங்கள். சரியா, ஸ்டெராய்டு மாதிரி இருக்குன்னா தூரமாக இருக்குங்க, அவ்வளோதான்.
மேட்ரு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.